திருப்பூர் சேமலை கவுண்டம்பாளையத்தைச் சேர்ந்த தெய்வசிகாமணி, அமலாத்தாள் அவர்களது மகன் செந்தில்குமார் கொல்லப்பட்ட சம்பவம் திருப்பூரையே உலுக்கியுள்ளது. நேற்று நள்ளிரவில் 3 பேரும் மர்மமான முறையில் வெட்டி கொலை செய்யப்பட்டு உள்ளனர். அவர்களது 15 ஏக்கர் தோட்டத்தில் போலீசார் இன்ச்சாக சோதனை நடத்தியும் பெரிய அளவில் தடயங்கள் சிக்கவில்லை. வீட்டின் பீரோவில் உள்ள பொருட்கள் வீட்டில் சிதறி கிடந்துள்ளது. 8 பவுன் நகை மற்றும் மகன் செந்தில்குமார் செல்போன் திருடு போய் உள்ளது. நடந்த சம்பவம் திட்டமிட்ட கொலை அல்லது கொள்ளைக்காக நடந்த கொலை சம்பவம் என இன்னும் உறுதி செய்யப்படாமல் உள்ளது. போலீசார் அமைத்துள்ள 7 தனிப்படையினரின் விசாரணை அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகர்ந்துள்ளது. தெய்வசிகாமணியின் தோட்ட தொழிலாளர்களாக பாலமுருகன் மற்றும் அவரது மனைவி தங்கி வேலை பார்த்து வந்துள்ளனர். சமீபத்தில் இவர்களை செந்தில்குமார் வேலையை விட்டு நிறுத்தியுள்ளார். இதனால் பாலமுருகன் அதிருப்தியில் இருந்ததாகவும் 1 வாரமாக தெய்வசிகாமணி வீட்டை இவர் சுற்றி வந்ததாகவும் விசாரணையில் போலீசாரிடம் சிலர் கூறியதாக சொல்லப்படுகிறது. கொலைக்கான பின்னணி குறித்து பல கோணங்களில் விசாரணையை துவக்கியுள்ள போலீசார் இதையும் விசாரிக்க துவங்கினர். பாலமுருகன் திண்டுக்கலை சேர்ந்தவர் என்பது தெரிந்தது. சாயல்குடி போலீசார் தம்பதி இருவரையும் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வந்துள்ளனர். செந்தில்குமார் வேலையை விட்டு நீக்கியது ஏன்? தகராறு, மோதல் ஏதும் இருந்ததா என பாலமுருகனிடம் விசாரணை நீடிக்கிறது. விரைவில் இந்த மர்ம முடிச்சு அவிழும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் 3 பேரின் உடல்களும் பிரேத பரிசோதனை முடிந்து உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு உள்ளது.